வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து அரிசி மாவு ரொட்டி செய்ய போகிறோம். அந்த அரிசி மாவு ரொட்டி நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் எந்த அரிசி மாவில் வேணாலும் செய்யலாம். நான் வந்து சிகப்பரிசி, அதாவது மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ கொஞ்சம், தேங்காய் பூ வந்து 3 ஸ்பூன். பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும்னா 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலையும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நசுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊறணும். 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு 3 ட்ராப் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். வாசத்துக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. போதும், அடுப்பு அமர்த்திடலாம். இது பச்சையா அப்படி போடலாம். பச்சையா போட்டால் கொஞ்சம் வெங்காய வாடை வரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால லேசாக வதக்கியிருக்கோம். இப்போ இந்த மாவில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு தேவையான அளவுக்கு. இதை நம்ம சீனி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். சீனி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சீனி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பும் சீனி மிக்ஸ் ஆகுற மாதிரி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. பாசிப்பருப்பு, இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பிடிக்காட்டி நீங்கள் தேங்காய் பூவும் வெள்ளை பாகும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். இது வந்து ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் ரொட்டி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மொறுமொறுப்பாகவும், சூடாக சாப்பிடும்போது மொறுமொறுப்பாக இருக்கும். ஆறி போச்சுன்னா ட்ரையாக ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து வெந்நீர் ஊற்றுறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் ரொட்டியாக தேய்க்க முடியும். உங்கள்கிட்ட இந்த அரிசி மாவு இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சரிசி மாவோ இட்லி அரிசி மாவோ இருந்தால் எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவு, கம்பு மாவு அந்த மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பிசையும் போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டால் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவில் தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்டு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்க விருப்பப்படாட்டி வெள்ளை பாகு வீட்டில் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வெள்ளை பாகில் கொஞ்சம் வெந்நீரோடு சேர்த்து வெள்ளைப்பாக ஊற்றிக்கிட்டு அப்புறம் வெந்நீர் ஊற்றி நீங்கள் பிசையணும்.
மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்குவோம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கையில் கூட தேய்க்கலாம். கையில் தேய்ச்சிங்கன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மேடு பள்ளம் விழுகுது இல்லையா, அது என்ன ஆகும், அந்த இடத்துல நல்லா வேகும். பள்ளமாக இருக்கிற இடத்துல வேகாது. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக விட போகிறோம். அதனால எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகணும்னா இந்த மாதிரி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் விருப்பப்பட்டால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக எண்ணெயால் அப்படி தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஆயில் கூட ஊற்றினீங்கன்னா இன்னும் மொறு மொறுன்னு வரும். அப்படி வேணும்னா நீங்கள் மொறு மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ கூட ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து எடுத்து தட்டில் வைக்கும்போது தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். தட்டில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்காட்டி தட்டோட அந்த மாவு ஒட்டிக்கின்றோம். நீங்கள் தேய்ச்சி போட்ட ரொட்டி ஒட்டிக்கின்றோம், எடுக்க வராது. தட்டிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சதை வந்து நீங்கள் போடணும். ரெடி ஆயிடுச்சு ரொட்டி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.